தற்போதைய அண்மை செய்தி. திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தற்போதைய அண்மை செய்தி. ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வசந்த், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக வணக்கமானது. திருப்பதி லட்டு செய்வதற்கு நெய் வழங்கிய திண்டுக்கல் ஏஆர் நிறுவனத்தில் கருப்பு பட்டியலில் வைத்ததோடு இருப்பினையும் திருப்பி அனுப்பிய தேவஸ்தானம் நடைபெற்றது. இதில் இந்த நெய்யில் தரங்கள் குறைந்ததாகவும் உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. இதில் முக்கியமாக இருந்தால் இதுல மாட்டு கொழுப்பு இருக்கக்கூடிய அந்த மாட்டின் கொழுப்பு, மீனுடைய எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு அசைவதற்கான ஒரு கலப்பு போட்டதாக இந்த நிறுவனத்தின் மீது தேவஸ்தானம் கூடிய அந்த அறிவிப்பை விட்டிருந்தது. இதன் மூலம் இந்த நிறுவனத்தை ஏஆர் கொடுக்கிற திண்டுக்கல்ல இருந்து தயாரித்து அனுப்பக்கூடிய ஏஆர் நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் என்றக்கூடிய இவர்களுக்கான தடையை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்திருந்தது. இதை தொடர்ந்து நேற்று அந்த நிறுவனமானது எங்களுக்கான எந்த இதுவுமே நாங்கள் தரமாக செய்யறோம், அதை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் தரப்பிலும் இந்த ஏஆர் டைரி ஃபார்ம்ஸ் நிறுவன தரப்பிலும் எழுந்தது. இதை தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக இந்த நிறுவனத்திற்கும் சரி, அதை தொடர்ந்து தேவஸ்தானத்திற்கும் மாறி மாறி அவர்களுடைய அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் அறிக்கையும் தயாரித்து வெளியிட்டு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு வந்தது செய்திகள் பார்க்க முடியுது. இதை தொடர்ந்துதான் நேற்று மாலையானது இந்த நிறுவனத்தில் நேற்று இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்கக்கூடிய செயற்பொறியாளர் வாரியத்தின் செயற்பொறியாளர் அனிதா நேற்று மாலை ஆய்வு செய்தார். இதில் இது கலப்படம் உள்ளதா உள்ளிட்ட வெளியே இருக்கக்கூடிய இடங்களில் முழுமையாக ஆய்வு செய்து சென்றார். அதைத் தொடர்ந்து இன்று காலை மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் தற்போது உள்ள வந்துள்ளார். இந்த ஏஆர் டைரி உள்ளே அவர் இங்கே இருக்கக்கூடிய சாம்பிள் இருக்கக்கூடிய எல்லா தயாரிக்கும் அனைத்து பொருட்களையும் சாம்பிளை அவர் தற்போது எடுத்துள்ளதாக ஒரு தகவல் வெளியே சொல்லப்பட்டுள்ளது. ஒருவர் மட்டுமே தற்போது வந்துள்ளார். இதன் மூலம் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சாம்பிளை எடுத்து அதனுடைய சோதனை செய்தால் மட்டுமே அவர்களை அறிக்கை வந்தால் மட்டுமே இதன் தரமானது முழுமையாக தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சர்ச்சையானது தொடர்ச்சியாக இந்த 2-3 தினங்களாக இந்த நிறுவனத்திற்கும் சரி, தேவஸ்தான போர்டுக்கும் சரி தொடர்ச்சியாக சர்ச்சை தற்போது எழுந்துள்ளது. ஏன்னா 2 பேருமே அந்த தேவஸ்தானம் போர்டு இருக்கக்கூடிய அவர்கள் தரப்பில் முழுமையாக இந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் வைத்து கலப்படப்பட்டது உண்மை என்று தற்போது அறிவித்துள்ளது. இந்த நிறுவனமானது திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஏஆர் நிறுவனமானது முழுமையாக இந்த தவறானது எங்க தரப்பில் எந்த ஒரு குறையும் இல்லை, ஆய்வு செய்திருக்கலாம் என்று முழுமையாக மறுத்து வருவதால் தற்போது பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் மட்டும் வந்துள்ளார். இவர் தற்போது இந்த ஆய்வுக்காக எடுத்துள்ளார். இதனால் இந்த ஆய்வின் முடிவில் தான் இதற்கான முழுமையான விவரங்கள் தெரிய வரும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வசந்த்.